அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் தாமாக முன்வந்து நாட்டை விட்டு வெளியேறினால் கையில் இலவச விமான டிக்கெட்டும் பாக்கெட்டில் $2600 கொடுத்து வழியனுப்பும் திட்டத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவரை தேடி கண்டுபிடித்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு பதிலாக அவர்களாகவே முன்வந்து வெளியேற கௌரவமான மற்றும் லாபகரமான வாய்ப்பை அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் வழங்கியுள்ளார். இதற்கு முன் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் பிடிபட்டால் 2 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், அதன்பின் அவர்களின் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கான முழு செலவையும் அந்த நபரே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. இதன் காரணமாகவே அமெரிக்காவில் நுழைந்துவிட்ட பல வெளிநாட்டினர் மாட்டிக்கொள்ளாமல் ஒரேடியாக தங்கிவிட்ட நிலையும் உண்டு. ஆனால் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ள ப்ராஜெக்ட் ஹோம்கமிங் எனும் தாயகம் திரும்புதல் திட்டத்தின் மூலம், தம்பி உன் தாய் நாட்டிற்கு செல்ல இலவச விமான டிக்கெட்டும் $2600 தந்து கௌரவமாக அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதற்கு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். உணவுகளை ஆர்டர் செய்வது போல CBP ஹோம் என்ற ஆப்பை ஓபன் செய்து நாங்க தாய் நாட்டிற்கு புறப்படுகிறோம் என்று பதிவிட்டால் இடத்திற்கே வந்து பாதுகாப்பாக விருந்தினர் போல விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று வழி அனுப்பி வைத்து விடுகின்றனர். ஆப்பில் பதிவு செய்த பிறகு வெளியேற சுமார் 21 நாட்கள் வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறதாம். நீ கைதி இல்லப்பா, எங்க வீட்டுக்கு அழையா விருந்தாளியா வந்த VIP என்ற உபசரிப்போடும் வெறும் கையோட ஊருக்கு போனா உனக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான் அவமானம் என கூறி $2600, அதாவது ஏறக்குறைய 2,15,000 சும்மா பாக்கெட் மணியா கொடுத்து மாப்பிளை போல அமெரிக்காவிலிருந்து சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனராம். குறிப்பாக ஒவ்வொரு நாட்டினருக்கும் அவர்களது நாட்டில் உள்ள பிரபலமான படங்களை போட்டு இன்னும் எதுக்கு அமெரிக்காவில தங்கி இருக்க, கிளம்புப்பா என விளம்பரம் செய்கிறதாம் அந்நாட்டு அரசாங்கம். குறிப்பாக இந்தியாவிலிருந்து சென்ற சட்டவிரோத குடியேறிகள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தாஜ்மஹால் படத்தை போட்டு தம்பிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாம். திருட்டுத்தனமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களை கண்டுபிடிக்க ஆகும் செலவை விட இதே போல தானாக வந்து வெளியேறுபவர்களுக்கு ஆகும் செலவு கம்மிதான் என கணக்கு போட்ட அமெரிக்க அரசாங்கம் இந்த செயலியை அறிமுகப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அதிபுத்திசாலித்தனமான திட்டத்தால் இதுவரை சுமார் 22 லட்சம் பேர் வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டவிரோதமாக தங்கியிருந்ததற்காக விதிக்கப்பட்ட அபராதங்கள் மற்றும் சிவில் தண்டனைகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதால் பெரும்பாலான சட்டவிரோத குடியேறிகள் இந்த சலுகையை பயன்படுத்தி வெளியேற வேகமாக பதிவு செய்து வருகின்றனர். ஆனா ஒரு முறை இந்த திட்டத்தில் வெளியேறினால் மீண்டும் சட்டப்பூர்வமாக அமெரிக்கா வருவது கடினமாகலாம் என்பதால் முடிஞ்சா பிடிச்சுக்கோ என பலர் தவறான முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு வாடகை வீட்டில் தகுதி தெரியாம குடி வச்சுட்டு காலி பண்ண முடியாம தவிக்கிற வீட்டு ஓனரு, நீ வாடகையும் தர வேண்டாம், இந்த 2 மாத வாடகைய நானே தர, கிளம்புப்பா என சொல்வது போல் அமெரிக்காவின் அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்.